கரூர் சம்பவத்துக்கு விஜய் மட்டும் இல்ல அனைவருக்கும் அதை பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க பேசியிருக்காங்க. நான் பார்க்கல அந்த பேட்டியை. சுற்றி வலிச்சு வந்தால் கடைசியாக தானே வருவீங்க. இவ்வளவு நேரத்தில் அனைவருக்கும் சமம் சொல்லி வட மாநிலத்தில் நீங்க நடத்த உதவிகளை பண்ணிருக்கீங்க. மற்ற மாநிலங்கள் இங்க தான் பாதுகாப்பா பேசுங்க. ஆனா பிரதமர் மோடி திமுக அவங்களுக்கு ஊழப்படுத்துறார் அப்படின்னு சொல்லி பேசுங்க. பிரித்து ஆளுகின்ற தந்திரத்தை கையில் எடுத்து இனத்தால் மொழியால் மக்களை பிளவுபடுத்துகின்ற ஒரு அரசு உலகத்திலேயே இருக்கிறது என்றால் அதற்கு முதல் பரிசு இந்த ஒன்றிய அரசிற்கு தரலாம். இது மண் திராவிட மண், எல்லோருக்கும் எல்லாம் என்ற தத்துவத்தின்படியில் ஆட்சி செய்கின்ற மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆளுகின்ற மண்ணில் எடுபடாது. வட இந்தியர்களை நாங்கள் சகோதரத்துவத்தோடு தான் நடத்துகின்றோம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் 2016ஆம் ஆண்டு நமக்கு நாமே பயணத்தை மேற்கொண்ட போது கூட வட இந்தியர்களுக்கென்று தனியாக கோரிக்கைகள் அடங்கிய ஒரு நிகழ்ச்சியை நடத்தினார், இதே சவுகார்பேட்டையில். ஆகவே வட இந்தியர்களை நாங்கள் வேற்று கண்ணோடு பார்க்கவில்லை. அவர்களும் மனிதர்கள், அவர்களும் எங்களை சார்ந்தவர்கள். எங்கள் ஊனோடும் உறவோடும் தினந்தோறும் வாழ்க்கை நடைமுறையோடும் அவர்கள் எங்களோடு ஒட்டி பிணைந்திருக்கின்றார்கள். ஆகவே அவர்களை பிளவுபடுத்தி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிர்ப்பான ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கின்ற பாரதிய ஜனதா மரியாதைக்குரிய பிரதமருடைய முயற்சி தமிழகத்தில் எடுபடாது. இப்போ நான் சொன்ன திமுக சார்பில் தான் அந்த பதிலை சொல்கிறேன். நான் சொல்கிற திமுக சார்பில் தான் என்னோட பதிலை சொல்கிறேன். அது எடப்பாடியை போய் கேளுங்க, செங்கோட்டையனை கேளுங்க. இன்றைக்கி செங்கோட்டையன் அதுக்குண்டான பதிலை சொல்கிறேன்னு இருக்கார். எடப்பாடியினுடைய அதிதீவிரமான அற்புதமான ராஜதந்திரமான நடவடிக்கைகளால் கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் புற்றரிப்பது போல இன்றைக்கு அதிமுகவை அவரே அரித்து கொண்டு பாரதிய ஜனதாவை வலுவாக்கின்ற முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். அதை உண்மையான அதிமுகவின் அனைவரும் உணர்ந்திருக்கின்றார்கள். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் கரத்தை மேலும் பலம் பொருந்தி இந்த களத்தை மேலும் பல மடங்கு பலம் பொருத்துவதற்கு அனைவரும் வருவார்கள். கரூர் சம்பவத்துக்கு விஜய் மட்டும் இல்ல அனைவருக்கும் அதை பொறுப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்க பேசியிருக்காங்க. நான் பார்க்கல அந்த பேட்டியை. சுற்றி வலிச்சு வந்தால் கடைசியாக தானே வருவீங்க.